ஹாய் ஆல், திஸ் இஸ் ஸ்வப்னா மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஆக்சுவலி நாங்கள் நிறைய பிரைட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிரைடல் மேக்கப் எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து சிஎம் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அந்த மேரேஜ்க்கு. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட டைமிங் 4 o'clock சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்கே 3 o'clock ஆயிடுச்சு. எங்களுக்கு 1 hour தான் வந்து டைம் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா அங்கே சிஎம் வராங்கன்றதுனால நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கப்புறம் எங்களோட பேக் எல்லாமே ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நிறைய போலீஸஸ் இருந்தாங்க. ரொம்ப டிராஃபிக். அதனால் எங்களுக்கு 3 o'clock தான் ஆச்சு அங்கே போய் சேர்றதுக்கே. ஸோ நாங்கள் அங்கே போகும்போது அவங்க கூட 4 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அவங்களோட பிரைட்ஸ் மெய்டுக்கும் நாங்கள் ஒரு 3 பேருக்கு மேக்கப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட்டு 1 hour நாங்கள் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு மேக்கப் போடுறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ பிரைட்ஸ் மெய்ட் மேக்கப்பை என்னோடய ஸ்டாஃப்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ பிரைட் வந்து ஃபுல்லாக 1 hour நாங்கள் வந்து ஹேர் ஸ்டைல், ட்ரீப்பிங், மேக்கப்லேருந்து அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி கொடுக்கணுன்றது இன்னொரு விஷயம். ஸோ அது எல்லாமே நாங்கள் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஃபைனலாக வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து பிரைடோட வாயால் சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, என்னை நானே லவ் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல அவங்க புக் பண்ணது ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணது வந்து நம்மளோட ஒர்க்குக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அப்ரிசியேஷன். உங்களை நீங்களே லவ் பண்ணுறீங்களா? ஸோ ஃபைனலாக நம்மளோட மேக்கப்பை வந்து சிஎம்ஏ வந்து பார்த்துட்டாரு. அது இன்னும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.